குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஜென் ராம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. சார் வணக்கம். தற்போது 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களில் மத்திய பிரதேசத்துல என்ன செய்தார்களோ, கர்நாடகாவில் என்ன செய்தார்களோ அதே மாதிரி கட்சி தாவலை வேறொரு விதமாக ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் கூட அதனால் கிடைத்த பெரும்பான்மை எங்களுக்கு போதாது, எங்கள் கட்சிக்கே பெரும்பான்மை வேண்டும் என்ற நோக்கத்துல அதிமுகவிலிருந்து விலகி வரக்கூடியவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராக்கி அவர்களுக்கே அந்த இடைத்தேர்தலில் அந்த 3 பேருக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்து அவர்களை எம்எல்ஏக்களாக்கி தங்களுடைய எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படித்தான் கர்நாடகாவில் எடியூரப்பா வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தில் இருந்தும் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி கட்சியில பாஜக கட்சிக்குள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அவங்களுக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்க செய்து அவங்க ஆட்சியில தொடர்ந்தாங்க. அதே மாதிரியான நிலைமையை தான் இங்கேயும் மத்திய பிரதேசலையும் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ்ல இருந்து வெளியில வரும்போது அவரோடு சேர்ந்து வந்த 17 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல் வச்சு வெற்றி பெற்று பாஜக எம்எல்ஏக்களாக மாறி அங்கு ஒரு ஆட்சியை தொடர்ந்தார்கள். அதே மாதிரி தவேகா இங்கு தனிப்பட்ட முறையில அவங்க பெரும்பான்மை பெற வேண்டும், இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போவது அவங்களுக்கு புதுசா இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. வேறு முக்கியமான பிரச்சனைகளுக்கு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற தமிழ்நாட்டுக்கு இதுவரை தமிழ்நாடு உயர்த்தி பிடித்த முக்கியமான பிரச்சனைகள்ல இவங்க தவேக அரசு தமிழ்நாட்டின் பக்கம் நிற்காம ஒன்றிய அரசு சொல்வதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது என்றால் அப்போது ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் மாற்று குரல்களை எழுப்பக்கூடாது, அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய குரலை மாற்றி ஒலிக்க கூடாது. அப்படி ஒலித்தால் வரக்கூடிய பிரச்சனையை இப்போதே தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்புல இந்த வேலையை செய்யறாங்க. வெளியில் பேசுவது மதச்சார்பின்மை என்று பேசுகிறார்கள், ஜனநாயகம் என்று பேசுகிறார்கள். மக்கள் தீர்ப்பை மற்றவர்கள் அதிமுகவோ திமுகவோ மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் நடந்து கொள்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மக்களுடைய தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக திருத்திக் கொள்வதற்கும் வளைத்துக் கொள்வதற்கும் என்னென்னவோ வித்தைகளை செய்து கொண்டிருப்பது தவேகா தான் என்பதுதான் இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. தலைமைச் செயலகத்துல இது போன்ற விஷயங்களை நடத்துவது அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டாக இருக்கு. அதாவது இந்த கட்சி மாறி அங்கு தவேகால இணையக்கூடிய விழாவை போல அமைச்சருடைய அறையை மாற்றுவது அப்படிங்கிறது கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் செய்வது போல ஒரு எண்ணமும் அதோட சேர்ந்து வருது. இதையெல்லாம் இன்னும் தமிழ்நாடு எவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவர்களே தங்களுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள போகிறார்களா? இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய பெரிய கட்சிகள் எந்த மாதிரி எதிர்வினைகளை ஆற்றப் போகிறார்கள் போன்ற எல்லாமே ஆவலோடு நாம எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சார், இப்போ அதிமுக 2 பிரிவுகளா பிரிஞ்சிருக்க இந்த நிலையில அதுல ஒரு பிரிவுல உள்ள இந்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. எந்த நெருக்கடியில இவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க, இல்ல என்ன எதிர்பார்த்து அவங்க தாவேக்கால இணைஞ்சிருக்காங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? இது அவங்களுக்கு இடைத்தேர்தலில் அவர்களுக்கே தவேகா சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். தவேகா எம்எல்ஏக்களாக அவர்கள் வெற்றி பெற்று தவேகா எம்எல்ஏக்களாக சட்டப்பேரவைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில தவேகா அந்த முயற்சியை செய்கிறது. அவங்களும் அந்த எதிர்பார்ப்போட தான் செய்யறாங்க. அவங்களுக்கு வேறு என்ன ஆஃபர் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி செய்வதற்கு அப்படிங்கிறது தெரியல, அல்லது ஏற்கனவே ஏதேனும் பலன்களை பெற்றார்களா அதற்காக இதை செய்யறாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா அதையெல்லாம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது.
ஆதாரத்தோடு சொல்ல முடியாது. அதனால அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. ஆனா இவங்களுக்கு இந்த தவேகால போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை இணைப்பதே தவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறமற்ற செயல், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். கட்சி தாவல் தடை சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வதற்காக அதை சுற்றி வளைத்து இதை செயல்படுத்துகிறார்கள். கட்சி தாவல் தடை சட்டம் வராம இருக்கிறதுக்காக, ஏற்கனவே ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்காக அவங்க மேல அந்த கத்தி தொங்குது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே கொறடா உத்தரவை மீறி, கட்சியின் தலைமையை மீறி, கட்சி நியமித்த கொறடா உத்தரவை மீறி ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தினால அவர்களுடைய தகுதி நீக்கம் செய்வதற்கு, பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த ப்ராசஸை எல்லாத்தையும் ப்ரீஎம்ப்ட் பண்ணுவதற்காக, அதையெல்லாம் இல்லாமல் செய்வதற்காக இவர்களே ராஜினாமா செய்து தவேகாவில் இணைகிறார்கள். தவேகா அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும், திரும்ப உள்ள வருவாங்க. அமைச்சர் பதவி 3 பேருக்கும் கொடுக்குறாங்களா, ஒருவருக்கு கொடுக்குறாங்களா, இல்ல அதுவே இல்லாம எம்எல்ஏக்களாக தொடர்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குதா, அல்லது தேர்தலில் தோற்று போனாலும் அவங்களுக்கு வேறு பலன்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோங்கிறத நம்பிதான் அவங்க ராஜினாமா பண்ணதாக நான் நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.